செலுத்த முடியவில்லை. தலை மறுபடியும் விபத்தில் சிக்கிடுச்சா, என்னாச்சு தெரியவில்லையே என பதறினார்கள். அஜித்துக்கு எதுவும் ஆகவில்லை என்பது தெரிந்த பிறகு அவர்களுக்கு உயிர் வந்தது. முன்னதாக கடந்த மாதம் துபாயில் நடந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட அஜித்குமார் ரேசிங்கில் 3வது இடத்தை பிடித்தது. அதற்கு முன் பயிற்சியில் ஈடுபட்ட போது அஜித்குமாரின் கார் விபத்துக்கான வீடியோ வெளியாகி ரசிகர்களுக்கு அதிகலங்க வைத்தது. தடுப்பில் மோதி ஸ்பின்னாகி நின்ற காரில் இருந்து அஜித்குமார் நல்லபடியாக வெளியே வந்ததை பார்த்த பிறகு ரசிகர்கள் நிம்மதி அடைந்தார்கள். இந்நிலையில் மீண்டும் விபத்தில் சிக்கி காயமின்றி தப்பியிருக்கிறார் அஜித்குமாருக்கு. நேரம் நல்லா இருக்கு, அதனால்தான் விபத்தில் சிக்கினாலும் காயம் ஏற்படவில்லை என்று எங்கள் பிரார்த்தனை வீண் போகவில்லை என்கிறார்கள் ரசிகர்கள். அது மட்டுமல்லாமல் கடவுளே இந்த வருஷம் முழுவதும் கார் பந்தயங்களில் கலந்து கொள்கிறார்கள், அவருக்கு நீதான் பாதுகாப்பு கொடுக்கணும். தலை நல்லபடியாக பந்தயங்களில் கலந்து கொண்டு பத்திரமாக நாடு திரும்ப வேண்டும் எங்கள் தலை, இனி உங்கள் பொறுப்பு சாமி என்று அவர் உடம்பில் கீரல் இல்லாமல் பார்த்துக்கோ என ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ரசிகர்கள் கிடைக்கிறதுக்குலாம் அவர் அஜித் சார் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கடவுள் அளவுக்கு அவரை வச்சு போட்டுருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தேன் தான் அவரை